டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு காட்டுக்கு புதிதாக ஒரு சிங்கம் வருகின்றது. வேறெங்கோ காட்டில் வசித்த சிங்கம் ஒன்று வழி தவறியோ அல்லது தன்னுடைய தாய் தந்தையை இழந்ததாலோ இந்த காட்டுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது. மிக இளமையான சிங்கம். காட்டு மிருகங்கள் சிங்கத்தை கண்டால் பயப்படுவது வழக்கம். ஆனால் இந்த சிங்கம் இளமையான சிங்கமாக இருப்பதால் இந்த ஏனைய மிருகங்கள் அத்தனை தூரம் பயப்படவில்லை. அங்கே வந்த புலி ஒன்று இந்த சிங்கத்தை அந்த காட்டிலே வசித்த சிங்கத்திடம், ஒரு பெரிய சிங்கத்திடம் அழைத்து சென்று, சிங்கராஜாவே, இந்த காட்டுக்கு புதிதாக ஒரு சிங்கம் வந்திருக்கின்றது, அதை நான் உங்களிடம் அழைத்து வந்திருக்கின்றேன், நாங்கள் என்ன செய்யலாம் என்று இந்த புலி அந்த சிங்கத்திடம் ஆலோசனை கேட்கிறது. உடனே அந்த சிங்கம், சரி பரவாயில்லை, இந்த சிங்கம் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களது காட்டுக்கு வந்துவிட்டது, அது எங்களுடனேயே இந்த காட்டிலே வாழட்டும், தனக்கு தேவையான வேட்டையை அது வேட்டையாடி உணவாக பெற்றுக்கொள்ளட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை, இத்தனை பெரிய காட்டிலே இந்த சிங்கம் வாழ்வதால் எங்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் ஏற்பட போவதில்லை என்று சொல்லி இந்த சிங்கராஜா இந்த சிங்கத்தை அந்த காட்டிலே வசிப்பதற்கு அனுமதிக்கின்றது. இப்பொழுது இந்த சிங்கமும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டது. தன்னுடைய இருப்பிடத்தை தேடிக்கொள்கின்றது, தனக்கு தேவையான வேட்டையை தேடி பெற்றுக் கொள்கின்றது, சாப்பிடுகின்றது, இவ்வாறாக இயல்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே இந்த புதிதாக வந்த சிங்கத்துக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. இந்த காட்டிலே வாழ்கின்ற வேட்டையாடி உணவு உண்கின்ற சிங்கம், புலி போன்ற மிருகங்களில் வயதான மிருகங்களுக்கு தானே வேட்டையாடி உணவை வழங்கினால் என்ன என்ற எண்ணம் இந்த புதிதாக வந்த சிங்கத்துக்கு ஏற்படுகின்றது. வயதான சிங்கத்தால், வயதான புலியால் வேட்டையாட முடியாது. பெரும்பாலும் அவை பட்டினி கிடந்துதான் காடுகளிலே இறப்பது வழமை. இந்த சிங்கம் யோசிக்கிறது, அவர்களுக்காக தானே வேட்டையாடி உணவை வழங்கலாம் என்று சொல்லி யோசித்தது மாத்திரமில்லாமல் அடுத்த நாள் முதல் இந்த சிங்கம் ஓடி ஓடி களைத்து போனாலும் கூட பல மிருகங்களை வேட்டையாடி இந்த வயதான சிங்கம் புலிக்கெல்லாம் உணவளிக்கின்றது, தானும் உணவை உண்டு வருகின்றது. இது இந்த வயதான சிங்கம் புலிகளுக்கு மாத்திரம் இல்லாமல் ஏனைய சிங்கம் புலி போன்ற மிருகங்களுக்கும் இது கொஞ்சம் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது. இத்தனை நாளும் எங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்படவில்லை. வயதான சிங்கம் புலி போன்றவை பசியால் இறந்து கொண்டிருந்தன. இந்த சிங்கத்துக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து அவற்றிற்கும் இப்பொழுது உணவளிக்கிறதே என்ற எண்ணம் பெரும்பாலான சிங்கம் புலி போன்ற மிருகங்களுக்கு ஏற்படுகின்றது. இவ்வாறாக சில நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. செல்லும் பொழுது இப்பொழுது ஒரு சில மிருகங்கள், இந்த வேட்டை ஆடுகின்ற மிருகங்கள், சிங்கம் புலி போன்ற மிருகங்களில் ஒரு சில மிருகங்களுக்கு இந்த புதிய சிங்கத்தின் மீது பொறாமை ஏற்படுகிறது. நாங்கள் அனைவரும் எங்களுக்கான உணவை மட்டும் வேட்டையாடி உண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த சிங்கம் மாத்திரம் இங்கே இருக்கின்ற வயதான மிருகங்களுக்குமான வேட்டையையும் தானே ஆடி அவற்றுக்கு உணவு அளிக்கின்றது. இதனை நாங்கள் அனுமதிக்க கூடாது. இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் எங்களது பெயரும் புகழும் இந்த புதிய சிங்கத்தால் கெட்டுவிடும் என்ற ஒரு எண்ணம் வந்ததும் அதனை வெளிப்படையாக கூறாமல் இந்த சிங்கத்தை நோக்கி பல்வேறு இல்லாத கொல்லாத கதைகளை எல்லாம் சொல்ல தொடங்குகின்றன. அது மாத்திரமில்லாமல் அந்த சிங்க ராஜாவிடமும் பல முறைப்பாடுகளை செய்கின்றன. புதிதாக வந்த சிங்கத்தின் நடவடிக்கைகள் சரியில்லை, அது அதிக வேட்டையாடுகிறது, மிருகங்களின் இறைச்சியை வீணாக்குகிறது, இவ்வாறு பலவாறு அந்த சிங்கராஜாவிடம் முறைப்பாடு செய்ததும் நாளாக சிங்கராஜாவும் அதனை நம்பி விடுகின்றார். இப்பொழுது இந்த புதிய சிங்கத்தை கூப்பிட்டு சிங்கராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார். நீ இனிமேல் இங்கே இருக்கின்ற வயதான சிங்கம் புலி போன்ற மிருகங்களுக்கு உணவளிக்க தேவையில்லை, உன்னுடைய வேலையை மாத்திரம் நீ பார்த்துக்கொள், உனக்கான உணவை மாத்திரம் நீ வேட்டையாடி உண்டு கொண்டு உன் பாட்டில் இருக்க வேண்டும் என்று இந்த சிங்கராஜா கட்டளையிட்டதும் அந்த சிங்கம் அதனையே பின்பற்ற தொடங்குகின்றது. தனக்கு தேவையான உணவை வேட்டையாடுகிறது, உண்கிறது, அதனுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வயதான சிங்கங்களும் புலிகளும் மீண்டும் பட்டினி கிடக்க தொடங்குகின்றன. ஏனைய மிருகங்கள் ஏதோ சாதித்து விட்டது போன்ற திருப்தியுடன் தங்கள் பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மனிதர்களாகிய எங்களுக்கும் சில வேளைகளில் இவ்வாறான குணம் ஏற்படுவதுண்டு. ஒருவன் சிறப்பாக பணியாற்றினால், ஆனால் மற்றவர்கள் செய்யாத சில நல்ல வேலைகளை செய்தால் எங்களை அறியாமலே எங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. அவனது அந்த செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோம்.
அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.